அனைவருக்கும் வணக்கம். த அல்சிமிஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தை தான் நம்ம இங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். சுஷிலா மாஸ்டர் அதோட கதையை சொல்லிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு கதை. அந்த ஆடு மேய்க்கும் சிறுவனுடைய பயணம் ரொம்ப கஷ்டமா இருந்தா கூட அவன் எப்படி அந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி அவனோட ட்ரீமை அச்சீவ் பண்ணணுங்கிற அந்த நோக்கத்தை மனதுல உறுதியா வச்சு அவன் பயணிச்சிட்டு இருக்கான். அதோட தொடர்ச்சியை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். மாஸ்டர், நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். வணக்கம் வணக்கம் மாஸ்டர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த கதையில நம்ம மெயின் கதாநாயகர் யாருன்னா சாண்டியாகோ தான். அந்த ஆடு மேய்க்கிற சிறுவன் தான். அவன் தன்னுடைய கனவு நோக்கி வந்துட்டு இருக்கையில நிறைய இன்னல்களை எல்லாம் வழியில சந்திக்கிறான். பணத்தை எல்லாம் இழந்துடுறான். அதுக்கப்புறம் ஒரு படிக கடையில வேலையில இருக்கிறான். அப்ப நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு. அந்த சம்பாரிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு ரெண்டு மனசா, இப்ப நான் பேசாம ஆடு வாங்கிட்டு போயிடலாமா அல்லது கனவு நோக்கி நம்ம எகிப்து போலாமா அப்படிங்கும்போது கடைசியா ஒரு முடிவோட எப்படியும் எகிப்து போய் பிரமிடு அடியில இருக்கும் அந்த இதைய நம்ம அடையலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் சரி ஒரே முடிவா எடுத்தாச்சு. சாண்டியாகோ முடிவு எடுத்த பிறகு எப்படி நம்ம போறது, ஒட்டகம் வாங்கிட்டு எப்படி பாலைவனத்து வழியா போறது, எகிப்து போறதுன்னா யாரை பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு டீ கடையில முதல் அந்த ஆப்பிரிக்கால ஒரு டீ கடையில உட்காந்துருப்பான்ல, அந்த டீ கடையில உட்காந்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு சாண்டியாகோவுக்கு என்ன நினைப்பு வருதுன்னா, இந்த படிக கடையில இருக்கும் பொழுது இந்த படிகத்தை எல்லாம் அந்த பொருட்களை எல்லாம் விநியோகம் செய்யறதுக்கு ஒருத்தர் வருவாரு. அவர் ஒட்டகம் மூலமா இந்த பாலைவனத்தை எல்லாம் கடந்துதான் கொண்டு தர்றாரு. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அங்க போய் பார்த்தோம்னா தெரியும் அப்படின்னுட்டு முதல்ல எப்படி நம்ம எகிப்து போறதுங்கிறத யோசிச்சுட்டு போ அந்த விநியோகம் செய்யறாங்கல்ல அந்த கிடங்குக்கு போய் பார்த்தா பிரமிடு எவ்வளவு தூரத்துல இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னுட்டு அந்த கிடங்கு பக்கம் சாண்டியாகோ யோசிச்சுட்டே போறாங்க. போகும்போது அங்க என்ன ஆகுதுன்னா, அந்த கிடங்குல போகும் பக்கத்திலேயே ஒரு சேர்ல ஒரு ஸ்டூல்ல ஒரு ஆங்கிலேயர் ஒருத்தர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த கிடங்குல பக்கத்துல போனாவே ஒரே புழுதி, விலங்குகளோட இது வியர்வை, அந்த அந்த ஸ்மெல் எல்லாம் கூட, அந்த வாசனையெல்லாம் கூட அங்க ரொம்ப கிடங்குல அதிகமா இருக்குது. ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம அங்க ஒரு ஆங்கிலேயர் உட்கார்ந்து ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே சாண்டியோகோ முதல்ல அந்த ஆசிரியர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போயிட்டு அந்த புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது போய் கேட்கும்போது நீங்க எங்க போறீங்கன்னா, அவர் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பியும் புக்கு வாசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சரி, அப்ப இவனுக்கு என்ன இவரு ரொம்ப வினோதமா இருக்காரு, நம்ம கேட்டா கூட பதில் சொல்லாம அவர் பாட்டுக்கு புக்லயே கவனமா இருக்காரு அப்படின்னுட்டு, சரி பரவாயில்ல அதை பத்தி அப்படின்னுட்டு அதை பத்தி பெருசா எடுத்துக்கலாம. அப்ப ரசவாத கல்ல பத்தி முயற்சியில தான் இவர் இறங்க போறாங்க. ரசவாத கல்லை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த இவர் ரசவாதி ஒருத்தரை பாக்குறதுக்காகத்தான் அங்க ஆங்கிலேயர் போறாங்கிறது நியூஸ் இவருக்கு தெரியுது, சாண்டியாகோவுக்கு. ஆனாலும் அந்த அவரு அடுத்து அங்க இருந்த ஒட்டகம் எல்லாம் ஓட்டுவார் இல்லையா, ஓட்டிட்டு போற அந்த தலைவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, ஆமா நீங்க எகிப்து இங்க பக்கத்துலதான் சகாரா பாலைவனத்தை கடப்பதற்காக தான் இங்க ஒரு பெரிய கூட்டமே இருக்கு, அதனால நீங்களும் வரலாம், எகிப்துக்கு அந்த வழியா தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே இவனும் எப்படியும் நம்ம இந்த கூட்டத்தோடவே சேர்ந்து நம்ம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு உட்கார்ந்துருப்பான். அப்போ அந்த ரசவாதியை தான் நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு அந்த ஆங்கிலேயர் தனக்குள்ள கூறிட்டு அந்த பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு அந்த துர்நாத்தத்துல கூட, அதாவது எங்க அங்க மிருகங்கள் இதுகள்ல இருந்ததெல்லாம் தாங்கி கொள்ள முடிஞ்சது ஏன்னா, நான் அந்த ரசவாதியை பார்க்க போறதுனாலதான் அப்படின்னு ஒரு அரேபியன் ஒருவங்கிட்ட தன்னுடைய இத பேசிட்டு இருக்கான், சொல்லிட்டு இருக்காரு அந்த ஆங்கிலேயர். அந்த டைம்ல தான் இவர் வர்ற அந்த சாண்டியாகோ தான் இந்த ஆங்கிலேயரை பார்த்த உடனே இவனுக்கு பரவாயில்ல, சந்தோஷமாகிருது. திரும்பியும் கேட்டா அவர் திரும்பி பார்க்காம புத்தகத்தையே படிச்சுட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்றான், அந்த
இவனும் வந்து சரி பதிலே சொல்லலையே, நம்ம ஏன் சும்மா போய் போய் அவர் கேட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு சாண்டியோகோ கிட்ட தான் ஒரு புக் இருக்குது, அவனும் அந்த புக் ஒன்று எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து இவனுக்கு வந்து இந்த மொழியெல்லாம் இங்க வந்தோடனே அரேபிய மொழியெல்லாம் நல்லா கத்துக்கிட்டான். இங்க வந்து 1 இயருக்கு மேல ஆச்சு, நிறைய பணம் சம்பாரிச்சு இது பண்ணும்பொழுது. அதனால இவனுக்கு வந்து ஒன்றும் ரொம்ப வசதியா இருக்கு. பேச்சு துணைக்கு யாருகிட்ட வேணாலும் இவனால பேச முடியுது. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் அவன் வந்து அந்த பக்கத்துல இருந்த கூட்டத்துல இருந்த ஒரு தலைவர், அதாவது இந்த ஒட்டகத்தை எல்லாம் ஓட்டிட்டு போவார் இல்லையா, அந்த தலைவர்கிட்ட வந்து கேக்குறான், என்னாச்சு, நான் வந்து இப்படி போகணும் அப்படின்னு ஒண்ணு. அதுக்கு போலாமே, நீங்க தாராளமா வரலாம் அப்படின்னு அந்த தலைவரும் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, "ம், இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் முதல்ல ஒண்ணு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நீங்க வேற வேற கடவுள் எல்லாம் விரும்புறவங்க எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் இப்போ நம்ம வந்து பாலைவனத்துக்கு போறதுங்கிறது ஒரு பெரிய இது. நீங்க மனசுல வந்து அவங்கவங்களுக்கு பிடிச்ச கடவுளை வந்து முதல்ல வேண்டிட்டு நல்லபடியா போகணும். அதே மாதிரி நான் சொல்றபடி தான் நீங்க எல்லாருமே கேட்கணும். ஏன்னா பாலைவனங்கிறது வந்து நம்ம போய் திரும்புறதுங்கிறதே பெரிய பாடு. அதுல அங்க போய் தனியா எங்காவது நீங்க போயிட்டீங்கன்னா உங்களால வந்து நிச்சயமா திரும்பவும் முடியாது, போகவும் முடியாது, போய் சேரவும் முடியாது. அதனால நான் சொல்ற வழியில என்ன பின்பற்றி தான் வரணும் அப்படின்னு உங்க கடவுள் எல்லாம் வேண்டிட்டு நான் சொல்ற பேச்ச கேட்பேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துட்டு எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டக தலைவர் சொல்லுவாரு. உடனே எல்லாரும் அதுக்கு வந்து சரி சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அப்போ இந்த ஆங்கிலேயரும் நம்ம சாண்டியாகோவும் ஆளுக்கு ஒரு ஒட்டகம் மேல ஏறுவாங்க. ஏறிட்டா சாண்டியாகோ கிட்ட ஒரு சின்ன மூட்டை தான் இருக்குது. ஒரு பழைய துணி இருக்கிறது, கொஞ்சம் சம்பாரிச்சதெல்லாம் வச்சிருக்கான். ஆனா அந்த ஆங்கிலேயர் வந்து நிறைய புக் வச்சிருக்கான். பாவம் அந்த இவர் ஏறின அந்த ஆங்கிலேயர் ஏறின ஒட்டகம் வந்து அத அப்படியே சுமக்க முடியாம கஷ்டப்பட்டு அந்த மூட்டைய வச்சு ஏறி உட்கார்றான். அப்ப எல்லாரும் அந்த இடத்த விட்டு, அந்த கிடங்க விட்டு திரும்பி எல்லாம் கிளம்புறாங்க. அப்போ அவன் வந்து அப்படியே போய்க்கிட்டு இருக்கும்போது இந்த ஆங்கிலேயரும் சரியா தன்கிட்ட பேசலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் தன்னை பத்தி அப்படியே நினைச்சிட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்கான் சாண்டியாகோ. தான் வந்து முதல்ல ஆடுகளை இது பண்றது, இந்நேரம் நம்ம ஆடுகளுக்கெல்லாம் என்னுடைய நினைவே இருக்காது. ஏன்னா நான் அதை வந்து ஃப்ரெண்டுக்காக கொடுத்துட்டான் இல்லையா, பாதி வந்து அரசு தாத்தாவுக்கு கொடுத்தாச்சு. அதனால அதுகெல்லாம் நினைக்காது, எப்பவுமே அப்படிதான். இப்ப நம்ம வந்து ஒருத்தர் விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம், ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்ப நான் வந்து என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் நினைக்கிறது இல்ல, அது போலதான் அந்த ஆடுகளும் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு சாண்டியாகோ வந்து எப்படியும் நான் வந்து எகிப்துக்கு போயே ஆகணும். அல்ஃபேங்கிற அந்த இது வந்து எகிப்துல தான் இருக்குது, அதனால நீயும் வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த தலைவர் சொன்னதை வச்சுதான் எல்லாரும் கூடயும் இவனும் கிளம்புறான். அல்பைன் போறது தான் அந்த இது கூட்டம். ஆனா அது வந்து அங்கிருந்து எகிப்தும் அங்கதான் இருக்கு அப்படின்னு அந்த தலைவர் சொன்ன உடனே எடுத்துட்டு அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சாண்டியாகோ வந்து என்ன பண்றான்னா, திடீர்னு தன்கிட்ட இருந்த அந்த 2 கல்லு இருக்குது இல்ல, அரசு தாத்தா கொடுத்தது, ஒரு வெள்ளை ஒரு கருப்பு கல் ஒண்ணு கொடுத்தாரு இல்லையா, அதை எடுத்து பார்ப்பான். இந்த கல்லை பார்த்த உடனேவே அந்த ஆங்கிலேயர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப இதோட ஆச்சரியத்தோட பார்ப்பான். இந்த கல்லு வந்து உனக்கு ஏதுங்கிற மாதிரி. அதுக்கு இவன் சொல்லுவான், இது வந்து எனக்கு அரசு தாத்தா கொடுத்த கல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அது அரசு தாத்தா கொடுத்தாரா? இது வந்து பொதுவாவே இந்த கற்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சகுனம் சொல்ற ஒரு இது உண்டு அப்படின்னுட்டு அந்த எங்கிட்டயும் இருக்கு அந்த மாதிரி கல்லுன்னு சொல்லி அவனும் வந்து அதே மாதிரி 2 கல் எடுத்து காட்டுவான். கல் எடுத்து காட்டணுன்னே இவன் வந்து ஆங்கிலேயரும் வந்து காட்டணுன்னே அந்த கொஞ்சம் கொஞ்சம் தூரம் அதை பார்த்தோன்னே இவனுக்கும் என்ன இவனும் இந்த மாதிரி 2 கல் வச்சிருக்கான், நம்மளும் வச்சிருக்கோம் அப்படின்னு. அதுக்கு அந்த ஆங்கிலேயர் சொல்லுவாரு, இது வந்து நம்மளுடைய எங்க போறோம் என்னங்கிறதுக்கான ஒரு இதுதான். இது கல்லு நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது.
அப்படின்னுட்டு அவரும் சொல்லிட்டு 2 பேரும் ஒட்டகத்துல ஏறி பயணம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. தொடங்கிட்டாங்க அங்கிருந்து. போகும்போது இவன் வந்து சரியா பேசவே மாட்டான். யாரு அந்த ஆங்கிலேயர். அதனால இந்த போற வழியில என்ன பண்ணுவான் சாண்டியாகோ, அந்த கூட இருக்கிற அவன் ஒட்டகத்துக்கு கூட நிறைய கூட்டத்தோட போறோம் இல்லையா? அவனுக்கு பக்கத்து ஒட்டகத்துல ஒருத்தர் வந்துட்டு இருப்பாரு. அவர்கிட்ட தன்னுடைய கதையெல்லாம் பேசிட்டு வருவான். தான் வந்து வந்தது, எப்படி போனது, எல்லாமே அரசு தாத்தாவை பார்த்தது, எதுக்காக போயிட்டு இருக்கிறான் அப்படிங்கறது மட்டும் சொல்லல. அதாவது புதையல் எடுக்க எகிப்துக்கு போறான் அப்படின்னு சொல்றது மட்டும் இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து என்ன பண்றாரு, புக்கு மட்டும்தான் அப்படியே படிச்சுட்டு சரியா பேசுறது இல்ல. அப்போ என்ன ஆகுது, பாலைவனத்துல வந்து பொதுவா கொஞ்சம் தூரம் போக 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 எல்லாருடைய சத்தம் பேசுறதும் அடங்கிரும். எல்லாரும் ரொம்ப அப்படியே அமைதியா ஆகிரும். அமைதியா ஆனோனே ரொம்ப பெருசு அந்த பாலைவனம். அதனால அவங்க பேச்சு சத்தமே இல்லாம அமைதியா பயணம் போய்க்கிட்டே இருக்குது. அப்போ வந்து நைட்டு ஆச்சுன்னா என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல நெருப்பு மூட்டி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. திருப்பியும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ அந்த மாதிரி போய்க்கிட்டு கிளம்பிட்டு நெருப்பு எல்லாம் விட்டு இவ ரெஸ்ட்டா இருக்கிற நேரத்துல சாண்டியோகோ வந்து அந்த ஒன்னொன்னும் தன்னுடைய கதையில வந்து அந்த வியாபாரியின் மகள ஃபர்ஸ்ட் ஆண்டலூஸ் அதுல பார்த்தான் இல்லையா? அவள பத்தி நினைச்சுக்கிட்டு அவன் கற்பனை பண்ணுவான். இந்நேரம் வேற யாராவது பெரிய வியாபாரியின் மகனையோ அல்லது வந்து நம்ம இந்த இது கடையெல்லாம் வச்சிருக்கிறான் படிக்க தெரிஞ்ச யாரையாவது கதை சொல்ல தெரிஞ்சவங்களையோ இவ வந்து கல்யாணம் பண்ணியிருப்பா, நம்மளை எல்லாம் மறந்துட்டு இருப்பா அப்படின்னு அவளை பத்தி நினைச்சிட்டு இருப்பா. ஆனா என்ன இவனுக்கு ஒரே ஒரு பெனிஃபிட்னா, நம்ம வந்து கடந்த காலத்தையும் இந்த நிகழ்காலத்தையும் கையாளுகின்ற இந்த பிரபஞ்ச மொழியை வந்து இவனுக்கு நல்லா தெரியுது. சாண்டியாகோ வந்து நல்ல பிரபஞ்ச மொழியும் தெரிஞ்சுக்கிறான் இங்கெல்லாம் இருந்ததுனால. அதனால சாண்டியாகோவுக்கு வந்து திடீரென வியாபாரி கூறியதை நினைச்சுக்கிறான். சாண்டியாகோ மக்தூப் அப்படின்னு கூறுவாரு அடிக்கடி. அந்த இது கண்ணாடி கடையில இருக்கும்போது அந்த வியாபாரி அடிக்கடி இவரை பார்த்து சொல்லுவான். யாரு சாண்டியாகோவை பத்தி மக்தூப் அப்படின்னா, மக்தூப்னா என்னன்னா அது உன் தலையெழுத்து. அதாவது நான் இந்த போகட்டுமா அந்த டைலமோலயே இருக்கும்போது நான் வந்து ஆடுகளை மேய்க்க போறேன், இல்ல இல்ல எகிப்துக்கு போறேன், இந்த மாதிரி 2 இது சொல்லையில எகிப்துக்கு தான் நீ போக போற அப்படிங்கிறது தான் உன்னுடைய மக்தூப் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய தலையில அதான் எழுதியிருக்கு, நீ எகிப்துக்கு தான் போறேன்னு அவர் அடிச்சு சொல்லுவாரு. அதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வரும். என்னன்னா முக்காவாசி வந்து இந்த ஆங்கிலேயர் வந்து இவன் தன்னுடைய நினைப்புல தன்னுடைய கதையெல்லாம் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா ஆங்கிலேயர் மட்டும் புத்தக புழுவாட்ட அந்த புத்தகத்தையே படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து சாண்டியாகோவும் என்ன பண்றான், தன்னுடைய தனக்கு தெரியும்னு திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்புறம் கிளம்புவாங்க இல்லையா? ஒண்ணொண்ணும் இவன் நினைச்சிட்டு இருக்கிறது அல்லது பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு இருப்பான். அப்ப வந்து திடீர்னு வந்து என்ன இது ரொம்ப இப்படி அமைதியா இருக்கிறாங்களேன்னு இவனுக்கு ஏதாவது ஒண்ணு யாராவது பேசிட்டே இருக்கணும். ஆனா அந்த புக் எடுத்து இவன் திறந்து படிச்சா அந்த புக்ல வந்து இவனுக்கு நாட்டமே போகாது. ஏன்னா முதல்ல அவன் பெரிய புக் ஒண்ணு வச்சிருந்தான் இல்லையா? அந்த இதெல்லாம் பத்தி வருமே, சாவு இதெல்லாம் பத்தி. அது அந்த கதைய புக்கு தான் வச்சுட்டு இருப்பான். அதனால வந்து அவனுக்கு அதுல வந்து நாட்டம் வரல படிக்கிறதுக்காக. அது நான் அன்னைக்கு வந்து என்ன பண்றான், தனக்கு பக்கத்துல வந்து ஒட்டகத்துல பயணித்து வந்தவர்களோட ஒருத்தர கூட நல்ல நட்புறவு வளர்த்திக்கிறான் இவன். இரவு அனைவரும் வந்து அந்த நெருப்ப சுத்தி எல்லாம் அமைஞ்சு ஒரு இடத்துல திருப்பியும் உட்கார்றாங்க. ஒரு இடையனாக இருந்த காலத்தில் தனக்கு கிடைச்ச அந்த சாகச அனுபவங்கள், அந்த அதெல்லாம் திருப்பியும் அந்த ஒட்டகக்காரன் நண்பர்கிட்டயும் பகிர்ந்துட்டு வர்றான். வரும்போது வழியில வரும்போதும் பக்கத்துல வர்ற ஒரு ஒட்டகத்தோட வர்றவங்க கிட்ட பேசிட்டு வருவான். இந்த நெருப்பெல்லாம் போட்டு நைட்ல உட்காரும் பொழுது ஒரு ஆள ஃப்ரெண்டு புடிச்சுட்டு அவங்க கிட்ட ஏதாவது ஒண்ணு சாண்டியோகோ வந்து தன்னுடைய சாகச கதைய வந்து யாராவது கிட்ட சொல்லிட்டு இருக்கிறத வந்து அவனுக்கு ரொம்ப விருப்பமா இருக்குது. அதனால அங்க கூட்டத்துல ஒருத்தன ஃப்ரெண்டா புடிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இந்த தன்னுடைய கதையெல்லாம் சொல்லிட்டு வரான். அப்போ வந்து என்ன ஆகுது, அந்த கதை ஃப்ரெண்டு வந்து கதை கேட்டுட்டு அவரும் வந்து சொல்றாரு, "நானும் ஏன்னா வர்றேன் இங்க. ஏன் ஒரு நாள் வந்து எங்க ஊர்ல பூமி ரொம்ப நடுங்கி நடுக்கம் எடுத்து, அதுல வந்து என்னுடைய மனைவி, குழந்தைகள எல்லாத்தையும் வந்து அ
எல்லாம் வந்து நிச்சயமா அழிஞ்சிருவோம் அப்படிங்கிற அளவு ரொம்ப நிலநடுக்கம் வந்திருந்துச்சு அப்படியே. அப்ப வந்து என்னுடைய நிலங்கள் எல்லாம் பாழாகி போயிருச்சு. அப்ப பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் ஒரு வழி தேடணும் இல்லையா? நிலநடுக்கத்துல எங்க இறந்துருவாங்களோ எல்லாரும்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா வந்து என்னாச்சு, நாங்க பொழைச்சுட்டோம். ஆனா எங்களுக்கு வாழ்றதுக்கான வழி இல்ல. எல்லா பொருளும் போயிருச்சு. அதனால நான் வந்து இப்போ ஒரு ஒட்டகம் ஓட்டுவனாக ஆகியிருக்கிறேன். ஆனா, அந்த பேரழிவு வந்து அல்லாவின் வார்த்தையை புரிந்து கொள்ள எனக்கு கற்றுக் கொடுத்தது. தங்களுக்கு தேவையானவற்றையும், மிகவும் விருப்பமானவற்றையும் அடைவதற்கான திறன் வந்து மக்களுக்கு இருந்தால், தங்களுக்கு தெரியாதவற்றை குறித்து அவர்கள் யாரும் பயம் கொள்ள தேவையில்லை. ஆமா. அந்த ஒரு இத வந்து அவனுக்கு குடுக்குது. அந்த பேரழிவு வந்து என்ன அல்லாஹ் வந்து இவருக்கு இது குடுக்குறாங்கன்னா, நமக்கு என்ன தேவை? நமக்கு என்ன விருப்பம்? அதுக்கு அடைவதற்கான வழி என்ன? அந்த இலக்கு என்ன? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம்னா, மக்களுக்கு தெரிஞ்சுட்டோம்னா, நமக்கு தெரியாதத பத்தி கொஞ்சம் கூட நம்ம கவலைப்பட வேண்டாம். அப்படிங்கிறத நான் அறிஞ்சுக்கிட்டேன், அந்த அறிவுரைய. அப்படின்னு அந்த கூட இருந்த ஃப்ரெண்டும் இவர்கிட்ட யாரு நம்ம சாண்டியோகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இது 2 பேரும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அ நமக்கு வந்து எப்பவுமே ஒரு இது மாதிரி ஒரு நிகழ்வு வந்துருச்சுன்னா, போச்சு நம்ம உயிரு, உடைமை எல்லாமே நம்ம இழந்துருவோம். அப்படிங்கிற பயம் நமக்கு வரும் இல்லையா? ஆனா, நம்முடைய வாழ்க்கை கதையும், உச்ச வரலாற்றையும் ஒரே ஒரு கை தான் எழுதியது என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, அந்த பயம் வராது. இந்த மாதிரி டைம்ல நமக்கு ஒரு பயம் வரும். ஐயோ! எல்லாமே போயிரும். நம்மளும் இறந்துருவோம்னு பயம் வரும்பொழுது, நமக்கு இது ஞாபகம் வரணும். எல்லாத்தையுமே வந்து எல்லா வரலாற்றையுமே, எல்லா வாழ்க்கை கதையுமே எழுதுனது ஒரே கை தான். அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, நமக்கு அந்த பயம் வராது. அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து ஒட்டகக்கரக்காரனும் அந்த இது புயல் காற்றை பற்றிய தகவல்களை எல்லாம் 2 பேரும் பகிர்ந்துக்கிறாங்க. அந்த பாலைவனத்தை பற்றிய கதைகளையும் அந்த ஒட்டகக்காரரு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து ஒரு இரவுல வந்து அந்த ஆங்கிலேயரும் சாண்டியோகாவும் நெருப்பின் அருகே உட்கார்ந்து குளிர் காய்ஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஒரு ஒட்டகக்காரர் அங்க வந்து பழங்குடியினருக்கு இடையே வந்து சண்டையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அது அப்படின்னு வதந்தி எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்போ இவங்கெல்லாம் அப்படியே மௌனமாகிர்றாங்க. பழங்குடியினர்களுக்குள்ள சண்டையா? அப்ப யாருமே இப்படி பயம் நிலவியதை சாண்டியோகோ கவனித்தான் எல்லாருக்குமே. அப்ப வந்து இவனுக்கு தான் நமக்கு தான் பிரபஞ்ச மொழி தெரியுமே! நம்ம வந்து பயப்படக்கூடாது. நம்ம ஆபத்தில் இருக்கிறோமா? அப்படின்னு அந்த ஆங்கிலேயர் தான் பயந்துட்டு கேட்கிறான். நம்ம என்ன ஆபத்து சண்டை போடுறாங்கன்னு சொல்றாங்களே! அப்படின்னு கேட்டவுடனே, அதுக்கு அந்த ஒட்டகக்காரர் சொல்றாரு, பாலைவனத்துக்குள்ள அடி எடுத்து வைத்துட்டா, நம்ம வந்த வழியை திரும்பி போவது பற்றிய கேள்விக்கே இடமில்ல. ஆனா, உங்களுக்கு திரும்பி போக முடியாது அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்? முன்னோக்கி போவதற்கான சிறந்த வழி என்பதை மட்டும் தான் நம்ம இப்போதைக்கு யோசிக்கணும். நிச்சயமா பயம் வந்துருச்சுன்னா, நம்மனால திரும்பி போக முடியாது. சண்டை நடக்குதுன்னு நமக்கு ஒரு பயம் வந்துருச்சு. திரும்பி போக முடியாது. ஆனா வந்து நம்ம எப்படி முன்னோக்கி போறதுக்கான வழி என்பது என்னங்கிறத மட்டும் தான் ஆராயணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆபத்து உட்பட எல்லாமே மற்ற எல்லாமே அல்லாவை பொறுத்ததுதான்னு கூறுறாரு. மக்தூப் என்று அந்த மர்மமான வார்த்தையை கூறி அவர் தன் பேச்சை நிறைவு செய்தார். அது வந்து அவரவர் எழுத்து தான் அப்படின்னு இவரும் இவர் ஒட்டகம் ஓட்டிட்டு வர்றாருல்ல, அந்த தலைவரும் வந்து முஸ்லீம். அதனால இது வந்து நமக்கு வந்து மக்தூப் தான் நம்மளுடைய இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சுட்டு போயிடுறாரு. அப்ப வந்து சாண்டியாகோ சொல்றான், "நீ நம்ம கூட்டத்தின் மீது" ஆங்கிலேயர பார்த்து சொல்றான், "நீ வந்து நம்ம கூட்டத்தின் மேல நல்லா கவனம் வச்சுக்கோ. நான் வந்து உன்னுடைய புக்க குடு படிச்சு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லி அவனோட புக்க வாங்கி படிச்சு பார்க்குறான். இன்னொன்னு வந்து என்னன்னா, அந்த சாண்டியாகோ வந்து அ அந்த தன்னுடைய வாழ்க்கை கதையை வந்து அந்த ஆங்கிலேயர்கிட்ட சொல்லிர்றான். இந்த இந்த மாதிரி எல்லாம் உட்கார்ந்து எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருக்கும் பொழுது, சாண்டியாகோ வந்து அந்த படிக கடையில வேலை செஞ்சது. அதுக்கு பிறகு ஏற்பட்ட முன்னேற்றம், எல்லா கதையுமே இந்த ஆங்கிலேயர்கிட்டயும் சொல்றான். உடனே இவ்வளவு நேரம் பேசாம இருந்த ஆங்கிலேயருக்கு இவனுடைய பேச்சு வந்து வெகுவாக அவனுக்கு கவர்ந்தது. அதனால அந்த கொள்கை தான் எல்லா விஷயங்களையுமே கட்டுப்படுத்துகிறது. ரசவாதத்தில் அது பிரபஞ்ச ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது.
நீ வந்து ஒரு ஒன்றை உன் இதயபூர்வமாக விரும்பினேன்னு வச்சுக்கோ. அந்த நேரத்தில் தான் நீ பிரபஞ்ச ஆன்மாவுக்கு மிக அருகில் இருக்கிறாய். அது எப்பொழுதும் ஒரு நேர்மறையான ஆற்றலாக தான் செயல்படுகிறது. அப்படின்னு அந்த ஆங்கிலேயரும் சொல்றாரு. அதாவது சாண்டியாகோ தன் முன்னேற்ற கதையெல்லாம் சொன்னோனே இவரு சொல்றாரு. அந்த ரசவாதத்துல அதுதான் பிரபஞ்ச ஆன்மான்னு சொல்றாங்க. அந்த பிரபஞ்ச ஆன்மானா என்னன்னா, நம்ம ஒண்ண இதயபூர்வமா நம்ம விரும்புனோம்னா, அந்த நேரத்துல தான் அந்த பிரபஞ்ச ஆன்மாவுக்கு நம்ம மிக அருகிலேயே போயிட்டோம். எத நம்ம விரும்புறோமோ, அத வந்து பிரபஞ்சமே குடுக்கும்னு சொல்றோம் இல்லையா? அதனால நம்ம பிரபஞ்ச ஆன்மாவுக்கு அருகில இருக்கிறோம். அப்ப வந்து நேர்மையான ஆற்றலா தான் செயல்படுகிறது அப்படின்னு அந்த ஆங்கிலேயரும் கூறுறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும் பொழுது திருப்பவும் வந்து என்ன ஆகுதுன்னா, ம் நம்ம வந்து தனிப்பட்ட துணிச்சலின் அடிப்படையில தான் நம்ம வந்து இந்த கூட்டத்தோட நீயும் சரி, நானும் சரி, ஒரு துணிச்சலா இந்த கூட்டத்தோட சேர்ந்து நம்ம பயணம் செய்ய ஆரம்பிச்சுட்டோம். அதனால இந்த பயணம் வந்து அதிகமா கடினமானதாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த ஆங்கிலேயர் சொல்றான். அதுக்கு வந்து 2 பேரும் அப்படியே வந்து கொஞ்சம் நிலவை பார்த்தபடி இருக்கிறாங்க நைட்ல. அதுதான் சகுனங்களின் மாயாஜாலம். வழிகாட்டிகள் எப்படி இந்த பாலைவனத்தின் அறிகுறிகளை தெரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறதையும், இக்கூட்டத்தின் ஆன்மா எப்படி இந்த பாலைவனத்தின் ஆன்மாவோடு போகிறது என்பதையும் நான் பார்த்திருக்கிறேன். என்று சாண்டியாகோ சொல்றான். சாண்டியாகோவுக்கு தான் சொல்றானே, தனக்கு வந்து நல்லா தெரியும். மொழியெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். ஆன்மாவனுடைய இதெல்லாம் அப்படின்னு சொல்லி, பிரபஞ்ச மொழியே தனக்கு வந்து நல்லா தெரியும்னு சொல்லியிருக்கான் இல்லையா? அதனால அந்த சகுனங்களினுடைய மாயாஜாலம் தான் நமக்கு வந்து வழிகாட்டிகள். அது எப்படி இந்த பாலைவனத்தினுடைய அறிகுறிகள் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளுகிறாங்க அப்படிங்கிறதையும், இக்கூட்டத்தின் ஆன்மா வந்து எப்படி வேலை செய்யறது அப்படிங்கிறதையும் நம்மள வந்து தெரியும், எனக்கே தெரியும் அப்படின்னு பெருமையா சொல்றான். அப்போ சரி நான் இனி இந்த கூட்டத்தின் மீது அதிக கவனம் செலுத்துறேன். நீ சொல்ற மாதிரியே அப்படின்னு அந்த ஆங்கிலேயரும் சொல்றான். சரி அப்ப நான் உன்னுடைய புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த புத்தகங்கள எடுத்து சாண்டியாகோ படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த புத்தகங்கள படிக்கும்போது, அந்த மரகத பலகைன்னு ஒரு ஆங்கிலேயரு சொல்லுவாரு. அது சாண்டியாகோவுக்கு வந்து தன்னால உன்னை கற்றுக்கொள்ள முடிந்தது குறித்து பெருமிதம் கொண்டார். அதாவது அந்த புக்குல வந்து மரகத பலகைங்கிறது இருக்குது அப்படிங்கிறத சாண்டியாகோ படிச்ச உடனே அந்த ஆங்கிலேயர்கிட்ட சொன்ன உடனே, அப்படின்னா அப்ப எதுக்கு எல்லா புத்தகங்களும் நமக்கு எதுக்கு அப்படின்னு சாண்டியாகோ கேட்கிறான். அந்த பலகை இருந்து தெரிஞ்சுச்சுல்ல மரகத பலகை. அந்த ஒரு புக்கு பத்தாதா? அப்புறம் எதுக்கு நெறைய வச்சுட்டு இருக்க? அப்படின்னு கேட்டோனே, அந்த பலகையில வந்து ஒரு சில வரிகள் இருந்துச்சு. கவனிச்சியா சாண்டியாகோ? அது வந்து நம்மளுடைய அந்த ஆங்கிலேயர் கூறியிருந்ததில் உண்மையில் தனக்கே நம்பிக்கை இல்லை என்பது போல தான் அவருமே என்னன்னா, ரசவாதிகள பத்திய கதைகள தான் இந்த புத்தகம் பூரா எடுத்து சொல்லுது. நானும் வந்து ஒரு ரசவாதிய பார்க்கறதுக்காக தான் உங்க கூட இப்ப பயணம் செஞ்சுட்டு இருக்கிறேன். ரசவாதிகள் எல்லாம் யாருன்னு சொன்னா, ஒரு ஒரு பொருள வந்து தங்கமா மாத்தக்கூடிய சக்தி அந்த ரசவாதிகளுக்கு தான் இருக்குது. ஒரு கல் இருக்குதுன்னு ரசவாதிய கல். அத வச்சிருப்பாங்க. அந்த ஒரு கம்பி இருந்துச்சுன்னா, அந்த கம்பிய நல்லா முதல்ல நெருப்புல வந்து நெருப்ப எரிய வைப்பாங்க. நெருப்புல ஃபுல்லா எரியும்போது அது மாறுபடும் இல்லையா? அதனுடைய குணம் போயிரும். அப்ப வந்து அதுகிட்ட பிரபஞ்ச சக்தி தான் இருக்குமாம். அப்ப அத வச்சு அவங்க அத தங்கமா மாத்தக்கூடிய அந்த கலைய வந்து ரசவாதிகளுக்கு தான் தெரியும். இத வந்து என் ஃப்ரெண்டும் ஒரு புக்கெல்லாம் படிச்சுட்டு சொன்னா. நானும் புக்கு தான் படிச்சிருந்தேன். பட் என் ஃப்ரெண்டு வந்து இங்க வந்துட்டு வந்தான். இந்த பாலைவனத்துல வந்துட்டு இருக்கும் பொழுது, இந்த பாலைவனத்துல தான் அந்த ரசவாதி இருக்காரு. அவருக்கு வந்து 200 வயசு ஆகுது இப்ப. ஆனா அவரு வந்து இந்த மாதிரி எந்த ஒரு பொருளையுமே தங்கமா மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லி ரசவாத கல்ல பத்தியும் சொல்லிட்டு வருவாரு. அதனால என் ஃப்ரெண்டு சொன்னத வச்சு தான் நான் அந்த புத்தகங்கள் படிச்சு தான் நான் ரசவாதிகள பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா, என்னுடைய ஃப்ரெண்டு வந்து உண்மையாவே இங்க வந்துட்டு போனதுலருந்து, இங்க இந்த சகாரா பாலைவனத்துல அங்க தான் இருக்காரு. அந்த மாதிரி ரசவாதி அப்படின்னு சொன்னா சொல்றாங்க. அதனால தான் அவர போய் பார்க்கலாம். அந்த அதி அற்புத படைப்புன்னு திரவ பகுதி வந்து அமுதம். அதாவது அவங்க 2 இதா படைப்பாங்க. ஒண்ணு வந்து திரவமா இருக்கும். இன்னொன்னு வந்து அந்த மஞ்சள் இதுன்னு சொன்னோம் இல்லையா? சாண்டியாகோ அந்த புக்ல. அது வந்து மரகத பலகைன்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து திடமானது. திரவமானது வந்து
திரவ பகுதி வந்து அமுதம்னு சொல்லுவோம், அழைக்கப்படும் அப்படின்னு அந்த ஆங்கிலேயர் சொல்றான். அது வந்து அனைத்து நோய்களையுமே போக்குமா. அத வந்து அப்படி போக்குங்கிறத சாண்டியாகவும் தெரிஞ்சுட்டான் அந்த புக்கெல்லாம் படிச்சோன்னே. அதனால தான் ரசவாதிகள் வந்து முதுமை அடையாமலும் அது பார்த்து கொள்ளுது. எது? அந்த அமுதம். அமுதம் வந்து இப்ப அவங்க பருகுறதுனால அந்த அதி அற்புத படைப்பினுடைய திடப்பகுதி வந்து ரசவாத கல். திடமா இருக்கிறது ரசவாத கல். அந்த ரசவாத கல்லுல இருந்து தான் அந்த அமுதம் எடுக்குறாங்க. அந்த ரசவாத அமுதம் வந்து என்னன்னா, பல நோய்களையும் போக்கும். அதனால ரசவாத கல்லை கண்டுபிடிப்பது அவ்வளவு சுலபமானது அல்ல. அதனால ரசவாதிகள் வந்து எண்ணற்ற ஆண்டுகளாக தங்களுடைய பரிசோதனை கூடங்கள்ல எல்லாம் ரொம்ப நேரங்கள் எல்லாம் செலவிட்டு தான் உலோகங்களை தூய்மைப்படுத்திய நெருப்பை உன்னிப்பாக கவனிப்பாங்க. உலோகம் வச்சு எரிய வைக்கிறாங்கன்னா, அந்த நெருப்ப அப்படியே கவனிச்சுட்டே இருப்பாங்க. அந்த நெருப்ப கவனிக்கும்போது, அந்த நெருப்பினுடைய அருகே பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட நேரத்த அவங்க செலவு செஞ்சு அந்த நெருப்ப கவனிச்சுட்டு இருக்கும்போது, உலக ஆடம்பரங்கள் அத்தனையும் அவர்கள் கைவிட்டுட்டாங்க. ஏன்னா, அவங்க இதிலேயே ஏகப்பட்ட நேரத்த இது பண்ணதுனால, உலகத்துல இருக்கிற ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு, இந்த உலோகத்த தூய்மைப்படுத்துறது தான் தாங்களும் தூய்மையுற வழி அப்படிங்கிறத அவங்க கண்டறிஞ்சதுனால, இதிலேயே அவங்களுடைய வாழ்க்கையே இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சாண்டியோகோ வந்து அந்த படிக வியாபாரியை பற்றி நினைத்து பார்த்தான். அந்த படிக கண்ணாடி பொருட்களை துடைத்து சுத்தப்படுத்துவது எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபட அவனுக்கு வந்து உதவும் என்பதால் அந்த வேலை அவனுக்கு நல்லது அப்படின்னு கூறினார் இல்லையா அவரு. அதனால வாழ்வில் வந்து நம்ம வாழ்க்கையில என்றேனும் ஒரு நாள் ரசவாதத்தை கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இப்ப அவனுக்கு இருந்தது. ஏன்னா இந்த ரசவாத கல்லை பத்தி தெரிஞ்சோன்னா இவனுக்கே ரொம்ப ஆசையா இருக்குது. ரசவாத கல்லுக்கு ஒரு அற்புதமான பண்பு நலனெல்லாம் இருக்குது. அந்த கல்லினுடைய ஒரு சிறு துண்டை கொண்டு மிக மிக அதிக அளவில் உலோகங்களை எல்லாம் தங்கமாக மாற்ற முடியும் அப்படின்னு அந்த ஆங்கிலேயரும் கூறுறாரு. அதை கேட்டவுடன் சாண்டியாகோவுக்கு ரசவாதத்தின் மீது இன்னுமே ரொம்ப அதிக ஆர்வம் ஏற்படுது. சிறிது பொறுமை இருந்தால் தன்னால் எல்லாவற்றையும் தங்கமாக மாற்ற முடியும் என்று அவன் நினைத்தான். அதில் வெற்றி பெற ஹெல்வெஷஸ் சில ஜீபா போன்ற பல்வேறு நபர்களுடைய வாழ்க்கை பற்றியெல்லாம் வந்து அவன் படிச்சிருக்கிறான். அதனால அவர்களுடைய கதைகளும் இவனுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததுனால ஒவ்வொருவருமே தங்களுடைய கனவுகளை தான் மெய்யாக்கினார்கள். அவர்கள் பல இடங்களுக்கு பயணித்தார்கள். அவர்கள் பல இடங்களுக்கு பயணித்தது மட்டுமல்ல, அறிவார்ந்த மனிதர்களோடு கலந்து உரையாடி, நம்பிக்கை இல்லாதோருக்கு அதிசயங்களை நிகழ்த்தி காட்டினர். ரசவாத கல்லையும் வாழ்வின் அமுதத்தையும் கைவசப்படுத்தினாங்க. ஆனா, நான் வந்து இந்த அதி அற்புத படைப்பை எப்படி கற்றுக்கொள்வது என்பதை அவன் தெரிஞ்சு கொள்ள விரும்புறான் சாண்டியாகோவும். அவன் முற்றிலுமாக குழம்பி போனான். ஏன்னா, படங்கள், சங்கீத மொழியில எல்லாம் வந்து படங்கள்லாம் சங்கீத மொழியிலே இதிலும் தான் இருக்குது. எளிதில் புரியப்படாத இருக்குது. ஆனாலும் அவனுக்கு ஒரு ஆசை, நம்ம சாண்டியாகோவுக்கு எப்படியாவது இந்த ரசவாத கல்ல பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, ரசவாத கல்லுனால தான் வந்து அவங்கலாம் ரொம்ப வருஷம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். டைம் இருக்காம்மா? இல்லம்மா, டைம் முடிஞ்சிருச்சு. சரி. அதுதான். இதோட நீங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். முடிச்சுக்கலாம். ம். சாண்டியாகோ வந்து தனக்கு தெரிஞ்ச பிரபஞ்ச மொழிய விட இவனுக்கு ஒரு ஆவல் வந்தது. அந்த ரசவாத கல்லை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, அந்த ரசவாத கல்ல பத்தி தெரிஞ்சுட்டோம்னா, நம்ம எல்லா பொருட்களையும் தங்கமாக மாத்தலாமேன்னு ஒரு ஆசை வருது அவனுக்கு அந்த புக்கெல்லாம் படிச்ச பிறகு. அதோட நிறுத்திடலாம். அடுத்தது. ஓகேம்மா, ரொம்ப ம். அழகா வள்ளுவன் சொன்னீங்க. சொல்லி. ஆனா அந்த ரசவாத கல்ல வச்சு தங்கமா மாத்தலாங்கிறது உண்மைதானே? அப்படி பண்ண முடியுமா? அந்த கதையில வந்திருக்காது. அது இனிமேல் தான் வரும். அததான் வந்து அந்த ஆளு ரசவாதிய பார்க்க போறான்ல்ல ஆங்கிலேயரு. ம். அந்த ஆள் அப்படிதான் மாத்திட்டு இருக்கிறான். எல்லா ஒரு பொருளையும் அவன் தான் 2 வருஷம் வந்துட்டு இருக்கிறான். தெரியும். இது புத்தகத்துல படிக்கிறத வச்சுதான் இவங்க 2 பேரும் இப்ப பேசிட்டு இருக்காங்க. நேரடியா அந்த ஆள போய் பார்க்கணும். 200 வருஷமா அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான்னா, ஷூரா வந்து அந்த ஒரு பொருளினுடைய தன்மை வந்து அதிகமா வந்து நெருப்புல போடும்போது மாறுது. அது வந்து பிரபஞ்சத்துக்கு இதா மாறும்போது, அத வந்து நினைச்சபடி மாற்ற முடியும். அப்படிங்கிறத அந்த புக்குல எல்லாம் படிக்கிறாங்க. அதனால அப்படி ஒரு ரசவாதிய தேடித்தான் இப்ப போயிட்டு இருக்கிறேன் நானு அப்படின்னு அந்த ஆங்கிலேயர் சொல்றாரு.
இனிமேல் தான் அது தெரியும். அதை ரசவாதிங்கிறவங்க பத்தி. கிட்ட வந்து அதிகமா பிரபஞ்ச சக்தியும் அவங்களுக்கு இருக்கும். அவங்க ரொம்ப தூய்மையான ஆத்மாவா இருக்கனால அவங்களுக்கு ஆமா. என்ன எதுவும் வேற ஆகாது. வாழ் வேற எந்த ஒரு இதுவுமே வந்து அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்களுடைய லைஃப் ஃபுல்லாமே இதுதான் தூய்மைப்படுத்த பொருட்கள வந்து ஒரு கம்பிய அத தூய்மைப்படுத்தி அதுல இருந்து தங்கம் தயாரிக்கிறதே தான் அவங்க வேலையா இருக்கு. அதனால அவங்க வந்து வேற வாழ்க்கை நம்மள மாதிரி பெரிய இந்த இதுலலாம் வந்து அவங்க டைம வந்து போக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அத வந்து நம்ம இந்த கல்லு வந்து மாத்துறதே தான். ஒரு பொருள வந்து ஒரு கம்பி எடுத்துட்டா கூட, அத நெருப்புல எரிய, எரிய, எரிய அந்த நெருப்பு வந்து எரிஞ்சோனே அந்த கம்பி உருமாற்றம் ஆகிருது. அதுதான் பிரபஞ்ச பிரபஞ்ச சக்தின்னு நெனைக்கிறாங்க. அதிலிருந்து அவங்க வந்து தங்கமா மாத்துறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. திரவமா இருக்கு. இன்னொன்னு வந்து திடமா இருக்கிறது. மரகத பலகைங்கிறது வந்து அதுல எழுத்து மட்டும் தான் இருக்கும். பட் திரவமா இருக்கிறது அந்த அமுதத்த பருகினால் தான் அவங்களுக்கு வந்து எல்லா நோய்களும் போகுது. அந்த ரசவாத கல்லுல இருந்து தான் அந்த அமுதம் எடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அது போய் அவர பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோட தான் இந்த ஆங்கிலேயர் கிளம்பி இப்போ போய்க்கிட்டு இருக்காங்க. ஓகேம்மா. ரொம்ப அழகா சொன்னீங்க. இதோட தொடர்ச்சிய வந்து நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். இதோட நான் அத எண்ட் பண்ணிக்கிறேன்.